ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஆரோக்கியமான தினை அரிசியில் பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் தினை அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பயிறு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மாற்றிட்டு மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டோன்னா 4 கப் அளவு தண்ணி வைக்கணும், 4 விசில் வைக்கணும். ஸோ உப்பும் ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா குழைவாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 5 கப் அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சுருந்தாலும் நல்லா நமக்கு லிக்யூடாக நமக்கு கிடைக்கும். இதை லைட்டாக நம்ம அழுத்திக்கிடலாம். இப்போ எனக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 கப் அளவுக்கு வெந்நீர் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொங்கல் தாளிக்க வேண்டியதான். பாத்திரம் ஹீட்டானதும் நெய் சேர்த்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடலாம். இந்த பொங்கல் நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நமக்கு நல்லாயிருக்கும். சிறுதானியம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதனுடைய ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகையும் இந்த ஜீரகத்தையும் நான் 1-2 பொடிச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொங்கலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு தினை அரிசியில் வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டு நம்ம சூடாக சாப்பிடும்போது நமக்கு நார்மலாக நம்ம பச்சரிசியில் செய்கிற பொங்கல் வெண்பொங்கல் அதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.